சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நானே எடுத்துட்டு போய் வெளியே போட்டுறேன். சரிம்மா. காயத்ரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தூரமா போட்டணும், சரியா? நான் போட்டுறேன் பாட்டி. ஏய் நில்லு. என் பேரு காயத்ரி. ஏன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சரிங்க மகாராணி, இப்ப கையில எதையோ திருடி எடுத்துட்டு போறியே, அது என்னன்னு கேட்க தான் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்ல முடியுமா? நான் எதையும் திருடிட்டு போகல. அப்படிப்பட்ட பழக்கமும் எனக்கு இல்ல. அப்போ அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? எல்லாரும் சாப்பிட்ட மிச்ச மீதிய எடுத்துட்டு போறேன். எங்க காட்டு பாப்போம். பாத்துக்கோங்க. ஏன் இந்த பிச்சைக்காரத்தனம்? ஆமா, இத திருடிட்டு போய் என்ன செய்ய போற? திரும்ப திரும்ப திருடின்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் வேஸ்டா குப்பைக்கு தான் போகும். ஆனா எத்தனையோ பேரு சாப்பாடு கிடைக்காம பசியோட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் மார்க்கெட்டுக்கு போற வழியில ஆதரவற்றோர் ஆசிரமம் ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு இத கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சமாவது பசி ஆறுவாங்க. நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துவாங்க. ஓஹோ, அந்த சேவ மனப்பான்மையோட இதெல்லாம் எடுத்துட்டு போற. ஆமா. நல்லா இருக்கிற உணவு பண்டத்தை பாலாயிடுச்சுன்னு கீழே போடுறத விட பசில இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். வழக்கமா இந்த மாதிரி உணவு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆசிரமத்துல உள்ளவங்களுக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன். அப்படிதான் இன்னைக்கும் இதை எடுத்து வச்சிருக்கேன். கண்ணம்மா பாட்டி, சாந்தி அக்காவும் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சு எடுத்துட்டு போய் வெளியே போட பார்த்தாங்க. நான் தான் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அங்க கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறேன். பெரிய அன்னை தெரசான்னு நினைப்பா உனக்கு? ரேஷ்மா, ரேஷ்மா, நீ பேசுறது எந்த விதத்திலையும் நியாயமே இல்ல. ஏய், இந்த பொருள்லாம் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுவும் இல்லாம இதெல்லாம் கெட்டு போகல, நல்லா தான் இருக்கு. இவ்வளவு நாளா இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையுமே கொண்டு போய் குப்பையில தான் போட்டிருக்கோம். நல்லா இருக்கிற ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம பசியோட இருக்கிறவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்கங்கிற மனிதாபிமானத்தோட காயத்ரி இதை எடுத்துட்டு போறாங்க. இதை தடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? ஒருத்தர் செய்யற நல்ல காரியத்தை பாராட்டுறதுக்கு மனசு வரலனாலும் அதை தடுக்காம விலகியாவது இருக்கலாம்ல. காயத்ரி சொல்றதுலயும் சரி, செய்யறதுலயும் சரி ஒரு நியாயம் இருக்கும். காயத்ரி, நீ இதெல்லாம் எடுத்துட்டு போய் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடு. நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ற காயத்ரி. இதை எப்பவும் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க்ஸ். சரியா? எப்பவும் வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணாத. அப்படி பண்ணா வேலைக்காரங்க நம்மள மதிக்கவே மாட்டாங்க. ரேஷ்மா, வேலைக்காரங்க மதிக்கிற மாதிரி நாம நடந்துக்கிட்டா நம்ம மதிப்பு என்னைக்குமே உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி நடந்துக்க நீ முதல்ல முயற்சி பண்ணு. அதிகாரத்தை பயன்படுத்தி மதிப்பு தேடாத. அன்பை பயன்படுத்தி மதிப்பு தேடு. அதுதான் என்னைக்கும் நிலைக்கும்.
கலைவாணி என்ன கலைவாணி இந்த நேரத்துல ஃபோன் பண்றா? ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ கலைவாணி சொல்லுமா. அப்பா இப்ப நான் ஆசிரமத்துக்கு போய் என்கிட்ட இருக்கிற சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நேரா நம்ம கடைக்கு தான் வரேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. முக்கியமான விஷயமா? அப்படி என்னமா முக்கியமான விஷயம்? போன்ல பேசக்கூடாதுப்பா, அது நேர்ல தான் பேசணும். நான் அங்க வந்து சொல்றேன். சரி வா வா பாத்து வா. என்னவா இருக்கும்? வரட்டும், என்னன்னு பார்க்கலாம். சார் இந்தாங்க காசு. கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். நன்றிங்க. இதாங்கம்மா. ஆ நன்றிங்கம்மா. ஏங்க, என்ன? கலைவாணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னால, என்ன விஷயம் என்னன்னு தெரியலையேங்க. அவளையும் இன்னும் காணோம். கமலா, அத என்னன்னு சொல்றதுக்கு தான் நேர்ல வரேன்னு சொல்லிருக்கால. வரட்டும், வந்ததும் பேசிக்கலாம். ஏன் பதட்டமா இருக்க? போ வேலையை பாரு போ.